இந்தியாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் நியமனம். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாருக்கு விடுமுறை வழங்கிய நாடாளுமன்றம். முல்லைத்தீவில் ஆசிரியரால் தாக்கப்பட்ட மாணவன். வரி இலக்கத்தை மாத்திரம் பெறுவதற்கு பதிவு செய்தவர்களுக்கு அதிர்ச்சி செய்தி. யாழில் ஆள்மாறாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் கைது. 1706 பட்டதாரிகளுக்கு புதிய ஆசிரியர் நியமனங்களை அதிபர் ரணில் விக்ரமசிங்க வழங்கியுள்ளார். கொழும்பு அலரி மாளிகையில் வைத்து இன்று காலை அதிபர் இந்த நியமனங்களை வழங்கி வைத்துள்ளார். அத்துடன் 553 ஆங்கில டிப்ளோமாக்களை பெற்றவர்களும் தேசிய பாடசாலை ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக அதிபர் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை குறித்த நிகழ்வின் போது இலங்கை கல்வி நிர்வாக சேவையின் 3ஆம் தர பொது ஊழியர் வெற்றிடங்களுக்கு 60 பேர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்நிலையில் இன்று முதல் கல்வி கட்டமைப்பில் புதிதாக 1875 அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து கொள்வதற்காக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடுமையான சுகையீனம் அடைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாருக்கு விடுமுறை வழங்க நாடாளுமன்றம் அனுமதித்துள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு நாடாளுமன்றத்தினால் 3 மாதங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் நேற்றைய தினம் காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன தலைமையில் கூடியது. பிரதான நடவடிக்கைகள் அனைத்தும் முடிந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் பிரதம ஹொரஹடவான லக்ஷ்மன் கிரியல்லவினால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கான விடுமுறை முன்மொழியப்பட்டது. முல்லைத்தீவு கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் தரம் 9இல் கல்வி கற்கும் மாணவனின் தலையில் ஆசிரியர் தாக்கியதால் பாடசாலை செல்வதற்கு மறுப்பு தெரிவித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 19ஆம் திகதி குறித்த பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவன் ஒருவர் மீது ஆசிரியர் தலையில் தாக்கியுள்ளார். இந்நிலையில் குறித்த மாணவன் பாடசாலை செல்வதற்கு மறுப்பு தெரிவித்து வரும் நிலையில் சம்பவத்துடன் தொடர்புபட்ட ஆசிரியருடன் பெற்றோர் சந்திப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அதிபர் குறித்த ஆசிரியருடன் தாம் பேசுவதாக தெரிவித்ததாக பெற்றோர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் தமது பிள்ளைக்கு இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் குறித்த ஆசிரியர் தம்முடன் கலந்துரையாடாத நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசாருக்கு தகவல் தெரியப்படுத்திய நிலையில் போலீசார் நேற்றைய தினம் குறித்த மாணவனையும் பெற்றோரையும் போலீஸ் நிலையம் அழைத்து விசாரித்துள்ளனர். இதன்போது குறித்த மாணவனை வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு போலீசார் அறிவுறுத்தல் வழங்கியதாக பெற்றோர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கமைய வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை பெறுவதற்காக மட்டும் பதிவு செய்த 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் வரி கோப்புகளை தற்போது உள்நாட்டு இறைவரி திணைக்களம் திறந்துள்ளது. இவ்வாறு திறக்கப்பட்ட கோப்புகளில் உள்ளவர்கள் உடனடியாக வரி செலுத்துமாறு திணைக்களம் எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த குழுவில் ஏற்கனவே சம்பளத்திலிருந்து வரி செலுத்துபவர்களும் 1 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களும் வேறு எந்த வருமானமும் பெறாதவர்களும் இருப்பதாக கூறப்படுகிறது. வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை பதிவு செய்துள்ள 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கான வரி கோப்புகளை தங்கள் வரி இலக்குகளை அடைவதற்காக உள்நாட்டு வருவாய் திணைக்களம் திறந்து வைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தனது வரி இலக்குகளை அடைவதை நோக்கமாக கொண்டு வரி செலுத்துவோர் அடையாள எண்ணில் பதிவு செய்த 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் வரி கோப்புகள் திறந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வரி செலுத்துவோரை அடையாளம் காண மட்டுமே வரி செலுத்துவோர் அடையாள எண் வழங்கப்படும் என இறைவரி திணைக்களம் அறிவித்திருந்தது. மேலும் இந்த இலக்கம் பெற்ற அனைவரும் வரி செலுத்த வேண்டியதில்லை என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் இலக்கம் பெற்ற அனைவருக்கும் உரிய வரிகளை செலுத்துமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் கடிதங்கள் மற்றும் குறுஞ்செய்திகளையும் அனுப்பியுள்ளதாக அதிருப்தி வெளியிட்டுள்ளது.
வெளிநாட்டில் வசித்து வரும் ஒருவருக்கு சொந்தமான காணியை ஆள்மாறாட்டம் செய்து உரிமை மாற்றம் செய்த சகோதரி உட்பட ஒரு பெண்ணை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபரொருவர் புலம்பெயர்ந்து வெளிநாடொன்றில் வசித்து வருகிறார். அவர் தனது காணிக்கான அன்ரோனி தத்துவ அதிகாரத்தை தனது ஒன்றுவிட்ட சகோதரிக்கு வழங்கியிருந்தார். இந்நிலையில் காணி உரிமையாளரின் சொந்த சகோதரி பிறிதொரு தேவையை காரணம் காட்டி ஒன்றுவிட்ட சகோதரியிடம் உறுதியை பெற்றுச் சென்று மோசடியாக உரிமை மாற்றம் சென்றுள்ளார். இது தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி குணரோஜன் தலைமையிலான குழுவினரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டிற்கமைய விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் காணி மோசடி செய்த சகோதரியை கைது செய்தனர். அவர் ஆள்மாறாட்டம் செய்வதற்குதவிய பிறிதொரு பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளார். இருவரும் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் நீதவான் ஆனந்தராஜாவின் முன்னிலையில் முற்படுத்தப்பட்ட போது 10,000 ரூபாவுக்காகவே தான் ஆள்மாறாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் ஆள்மாறாட்டம் செய்ததாகவும் குற்றஞ்சாட்டப்பட்ட பெண் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவிற்கமைய அவர்கள் இருவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஆள்மாறாட்டத்திற்கு துணை போன பெண் கொழும்பை சேர்ந்தவர் என்றும் சுன்னாகத்தில் தற்காலிகமாக வசித்த போதே இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளார். சட்டத்தரணியின் முன்னிலையில் கையொப்பம் வைத்தபோது தான் நோய்வாய்ப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் முகக்கவசம் அணிந்திருந்தார் என்றும் காவல்துறையினரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதளமான www.todayjefna.com என்ற இணையதளத்தினை பார்வையிடவும்.